ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இந்த நாளில் உங்களை வாழ்த்து சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 32 நாட்கள் முடிந்து 33வது நாள் 144 தடை சட்டம் போட்டு இன்று 34வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். மே மாதம் 3ஆம் தேதி தான் இந்த 144 தடை சட்டம் முடியும் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடந்த 32 நாட்கள்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பாதுகாத்த தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எனவே சபை ஜனங்களே, தேவனுடைய நல்ல பிள்ளைகளே, அருமையானவர்களே, கர்த்தர் எப்பொழுது நல்லவராக இருக்கிறார். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எனவே பயப்படாதபடி, கலங்காதபடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம். இந்த நாளிலும் இந்த யூடியூபின் மூலமாக உங்களை பார்ப்பதிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கு கொடுக்கப்பட்டது நல்ல தந்துக்க கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பது எனக்கு வழக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், கர்த்தருடைய கிருபையினால் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம், எங்களுடைய ஜெபம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஜனங்களை எல்லாம் வழிநடத்தி தாங்கி கொண்டிருக்கிறது. அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாட்களில் அநேக ஜெபங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாம மேம்படுவதாக. இந்த நாளும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு சில வினாடி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்கள் சொன்ன வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு நான் சொல்ல, தெளிவாய் சொல்ல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில பராக்கிரமம் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது ஆண்டவரே. உங்க வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலை மாற்ற முடியும் ஆண்டவரே. உங்க வார்த்தையானது ஒருவருடைய வாழ்க்கையில பிரச்சனையை மாற்ற முடியும், சுகவீனத்தை மாற்ற முடியும் ஆண்டவரே. உங்க வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை இருக்கவே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே எங்களோடு இடைபெறுவீராக, உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு இடைபெறுவீராக. இந்த நாளிலே இந்த யூடியூபின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உங்கள் கிருபை அளவில்லாமல் எங்கள் மத்தியில் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுக்கு சொந்தமான நல்ல நாமத்திலே ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த 33வது நாள் 140 பிறகு 33 நாள் இதுவரைக்கும் நம்ம இப்படி இருந்தது கிடையாது. இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு புதிய அனுபவம். யாரும் யோசித்து பார்க்க கூட முடியல. இதுவரை இப்படிலாம் நடக்க மாட்டேன்னு சொல்லி யாரும் யோசித்திருக்க மாட்டோம். சொல்றாங்க, ஒவ்வொரு நான் கனவுல கூட இப்படி நடக்குமான்னு நினைக்கல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கும் என்பதை தீர்மானிப்பது நாம் அல்ல, நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் தான் தீர்மானிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. இந்த 33வது நாள் 32 நாள் நம்ம வீட்டில் அடங்கி இருக்க ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்த 32 நாட்களும் வீட்டில் ஜெபித்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம். ஜெபிக்கிறோம். காலையில் ஜெபம் நடக்குது, இரவில் ஜெபம் நடக்குது, மதியானத்தில் சில ஜெபிக்கிற உபவாச ஜெபம் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை சட்டம் இருக்கிறது. அதன் பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த நாட்களில் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் கவலைப்பட்டுக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே விடுறான். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர் ஒருபோது வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருக்காக காத்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கம் அடைவது இல்லை. ஒருவேளை இந்த 32 நாட்களும் 33 நாட்கள், அதுக்காக 3ஆம் தேதி வரை 40 நாட்கள் வீட்டிலே இருந்து ஒருவேளை அநேக வெட்கம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறதா? அதெல்லாம் யோசிக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் உங்களை விட மாட்டார். பொருளாதார ரீதியிலே மற்றும் உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். அவரை நோக்கி பார்த்தாலே பிரகாசம்தான். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்பொழுது பிரகாசம் அடையும்? அவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையில ஒருபோதும் வெட்கம் வருவதில்லை. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். என் மகன் என் மகள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்க அருமையான என் பிள்ளைகளை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். அவருடைய முகத்தை பிரகாசிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில வெட்கத்தை அவர் அனுப்ப மாட்டார். அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வெட்கம் ஒருபோதும் வராது. காரணம், அவர் கூட இருக்கிறார். அவர் நமக்காக வெட்கப்பட்டு விட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்கள் அவர் அங்க வெட்கப்பட்டார், வெட்கப்படுத்தப்பட்டார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வெட்கப்படுத்த மாட்டேங்கிறார். நான் உனக்காக வெட்கப்படுத்தப்பட்டு விட்டேன், உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன் சொல்றார். அவரை நோக்கி பார்த்தார், அவருக்கு காத்திருந்தார், அவர் விசுவாசித்தால் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த அவர் விடமாட்டார். இந்த 3 வசனங்கள் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னார். ஏசாயா 49:23, சங்கீதம் 34:5, ரோமர் 10:13 வசனங்கள் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் வெட்கப்படாமல் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை தான் பார்க்கிறோம். நாம் வெட்கப்படாமல் இருக்கதான் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்ம பார்த்ததான ஏசாயா 40:20 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை விழுந்து கிடக்க வேண்டும். ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும். சங்கீதம் 34:5 சொல்லப்படுவதில் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு வரணும். அப்ப கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். மூன்றாவதாக பார்த்தோம், ரோமர் 10:11 சொல்லப்பட்டது போல கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில, இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர் வாழ்க்கையில ஒருபோதும் கர்த்தர் வெட்கத்தை அனுப்ப மாட்டார். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய முகம் பிரகாசம் அடையுமா? ஒன்று வெட்கப்படுவதில்லை, இரண்டாவது அவருடைய முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தை காத்திரவர்களுக்கு முகம் பிரகாசம் அடையும். எந்த ப்ளீச்சிங் போட வேண்டாம், எந்த ஒரு அங்க போய் எந்த வாரசம் போக வேண்டாம், எந்த காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஹல்லேலூயா. முகத்துக்கு அதை போட்டு இதை போட்டு பிரகாசம் அடைகிறார்கள், பிரகாசம் அடைய செய்கிறார்கள்.
ஆனால் வேதவசனம் சொல்ல அவரை நோக்கி பார்த்தாலும் முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. எனவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் சென்னை பட்டத்தில். உண்மையாகவே அவனுடைய முகம் எப்பொழுது நான் பார்த்து முக பிரகாசம், அவர் சொல்ல சாட்சி, அவனுடைய முகம் பிரகாசம் அடையும், பிரகாசமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இன்னும் பலரை என்னால் சொல்ல முடியும், பல தேவ மனிதர்கள் நான் சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும். அப்போ கர்த்தரை பார்க்கிறாங்க உள்ள தேவ பிள்ளைகள், தேவ மனுஷர்கள், பரிசுத்தவான்கள் முகல பிரகாசம் அடையும். உங்கள் முகம் பிரகாசம் அடையணுமா? உங்கள் முகம் பிரகாசம் அடைய அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி பாருங்கள். இந்த நாட்கள் அதிக நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இதில் முதலாவது நாம் பார்த்தது ஏசாயா 49:20 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது காத்திருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 காரியத்தில் முதலாவது அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எங்கெங்கயோ காத்திருக்கிறோம், எதுக்கோ காத்திருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு பெரிய ஒரு விசேஷம் பார்க்க முடியாது. அவர் காத்து வெட்கமடை, சில வேளை காத்து வந்து வெட்கப்பட்டு வந்திருக்கிறோம். நானெல்லாம் லைனில் நின்று சில வேளை எங்கேயும் லைனில் நின்று கடைசியில் போய் இது இந்த ஃபார்ம் இல்லைங்க, இந்த ஃபார்ம் இல்லை, வேற ஒரு ஃபார்ம், வெட்கப்பட்டு வேற மறுபடியும் வாங்க கொண்டு சில வேளையில் அதை ஃபார்ம் வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. வெட்கப்பட்டு அங்கே போனோன்னா அட முதலே கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வெட்கம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த ஒருபோது வெட்கம் இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நிறைய இருந்திருக்கும். எங்கெங்கயோ நின்று லைனில் நின்று காத்திருப்பீர்கள், கால் வலிக்க காத்திருந்து கடைசியிலே அங்கே போய் அந்த கரெக்டாக அந்த டேபிள்கிட்ட போனோன்னே இல்லை இது தப்பு, இது தவறு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்புறம் தான் வரணும் சொல்லும்போது ரொம்ப வெட்கம். எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பார்கள், இவர் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி கேட்காம வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வெட்கம், கூனிக்கு புரிய வந்துடுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் கால் கடுக்க காத்திருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அந்த அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், வெட்கமடைய மாட்டீர்கள். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கம் அல்ல, கலிகூற பண்ணுகிற தேவன் அவர். அவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவர் சமூகத்தில் காத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நன்மையான ஈவுகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே மாற வேண்டும் என்று சொன்னால், சபைகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த கொள்ளநோய் முற்றிலும் அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால், அப்படி சமூகத்தில் அமர்ந்து இப்பொழுது நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது போல இனி தொடர்ந்து இதுக்காக நாம் அழுது ஜெபித்து தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். கண்டிப்பாக கர்த்தர் மாற்றத்தை தருவார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு கண்டிப்பாகவே இதுக்கு உண்டான பலனை கர்த்தர் தருவார். அப்போ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நாம் எல்லாரும் அதை தான் செய்து கொண்டிருக்கோம். இந்த சூழ்நிலை நம்ம எல்லாரும் இதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேகர் உபவாசி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு அநேகருக்கு பதில் கொடுத்திருக்கிறார், பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேகரை பிரகாசமடை செய்திருக்கிறார். அநேகரை பிரகாசமடைய கர்த்தர் செய்திருக்கிறார். அநேகரை வெட்கப்படுத்தாமல் பாதுகாத்து இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாலே வெட்கமல்ல, முகம் பிரகாசமடை. மோசை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசை 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். 40 நாட்கள் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வந்ததான மோசையின் முகத்தை யாரும் பார்க்க முடியல. அவ்வளவு பிரகாசம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதே ஒரு பிரகாசமான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் ஏனென்று சொன்னால், கர்த்தர் சூரியனை போல பிரகாசம் உள்ள தேவனா. சூரியனை போல, சூரியனை விடன்னு சொல்லலாம், சூரியனுக்கு மேலாக பிரகாசம் உள்ளவர். அவரோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் பிரகாசத்தை தருகிறார். ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார். மோசே 40 நாள் அவரோடு இருந்தார். அவரோடு இருக்கிற அனுபவம்,
ரோடு பேசுகிற அனுபவம். நம்ம பழமொழி சொல்லுவோம், ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படி சொல்லுவோம். பூவோட சேர்ந்து நாறு மணக்கும் பாங்க. ஆனால் அது உலக பிரகாரமாக அது கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனால் நாம் கர்த்தரோடு இருப்போம் சொன்னால், கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்போம் சொன்னால், அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் சொன்னால், அவருக்குன்ற பிரகாசம் நம்ம மத்தியில் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர் சொல்லுகிற பாதையில் நடக்கிறவர்கள், அவர் சொன்ன வார்த்தை கேட்டு நடக்கிறவர்கள் வாழ்க்கையில அவரை போலவே மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். நாம் இயேசுவை போல மாறணும் விரும்புகிற அநேகர் இந்த நாளில் அநேக நேரம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேதத்தில் அருமையான ஒரு கேரக்டர் குறித்து நாம் வாசிக்கும். அருமையான ஒரு கேரக்டர் எஸ்தர் ராஜாத்தி குறித்து வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் வேதத்தில் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம். அவருடைய சமூகத்தில் எதுக்காக காத்திருந்தார், ஏன் காத்திருந்தார் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகத்தை நீ வாசித்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த அருமையான ஒரு கேரக்டர். இதில் என்னன்னு சொன்னால், அவள் தன்னையும் பொருட்படுத்தாமல், தன் உயிரையும் பொருட்படுத்தாமல், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் இந்த முடிவை எடுக்கிறாள். எதற்காக? தன் ஜனங்களுக்காக, தன் குலத்துக்காக. தன் அழிவுக்கு நேராக போக போறாங்களே, இந்த ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்களே என்று சொல்லி அவள் வருத்தத்தோடு, இவளை எப்படியாவது நான் தப்பு வைக்க வேண்டும், அதற்கு என் தேவனுடைய சமூகம் தான் இதை செய்ய முடியும் சொல்லி அவள் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறாள். ஒருவேளை அவள் நேராக ராஜா இதெல்லாம் செய்யாம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காம ராஜாவிடத்தில் போயிருப்பார் சொன்னால் அங்க சமூகம் வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் முதலாவது அவர் செய்தது என்னவென்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தை நாடுகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவும் இதை செய்தார். தாவீது ராஜாவும் இதை செய்தார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவது, சிக்கலக்கை அமெரிக்கில் அந்த இடத்துல என்னை பட்சித்து போட்டார்கள். அக்கினியால் பட்சித்து போட்ட பொழுது அவன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது நெருக்கப்பட்ட வேளையிலே அந்த சூழ்நிலையிலும் அவனோட கூட இருந்த யுத்த வீரர்கள் அவனை கல்லெறிந்து கொள்ளும்படி கல்லை எடுத்தார்களாம். அவன் அநேக விதத்தில் நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி பார்த்தான், தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தான். அதேபோல எஸ்தர் ராஜாத்தி கர்த்தர் சமூகத்தை நாடுகிறார். இந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்கள். 3 நாள் உபவாசத்தை ஜெபித்தார். இந்த 3 நாள் உபவாசம் எதற்கு? தேவனுடைய சமூகத்தில் 3 நாள் உபவாசம் எதற்கு என்று சொன்னால், ராஜாவின் முன்பாக நிற்பதற்கு. ஒரு ராஜாவின் முன்பாக நிற்பதற்கு யூத சிங்கமாகிய ராஜா அவருடைய சமூகத்தில் முதல்ல நிற்கணும். அவருடைய சமூகத்தில் நின்றாதான் இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் அதுக்குண்டான எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறார். ஒருவேளை நம் தேவனுடைய சமூகத்தில் எஸ்தர் ராஜாத்தி அந்த காத்திருக்காமல் போயிருப்பான்னு சொன்னால் அங்கே என்ன சம்பவம் நடந்திருக்கு நமக்கு யூகிக்கவே முடியாது. வேதத்தில் நான் வாசித்து பார்ப்போம்னு சொன்னால், ராஜா யாரையும் அழைக்காமல் அவருடைய சம்பவத்துக்கு முன்பாக யாரும் போக முடியாது. அப்படி போகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆனால் இங்கே எஸ்தர் செய்த ஒரே ஒரு காரியம், என் ஜனங்களுக்காக, என் குலத்துக்காக நான் ராஜாவிற்கு போவதற்கு முன்பாக 3 நாள் நானும் என் கூட இருக்கிற உபாசம் ஜெபிக்க போறோம், எனக்காக நீங்கள் ஜெபிங்கள் சொல்லி முருதகாயத்தில் சொல்றதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் பார்ப்போம் சொன்னால், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது 16வது வசனம், 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. இங்கே 15 வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது எஸ்தர் முர்தகாய்க்கு மறுபடி சொல்ல சொன்னது. பாருங்க,
நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் இங்க கூடி ஜெபம் பண்றோம். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகம் தான் எல்லாவற்றையும் மாற்றும். அதன் பிறகு நடந்தெல்லாம் நமக்கு தெரிந்ததே. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். நம்முடைய ஜனங்களுக்காக, உலக நாடுகள் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக, அவர்கள் விடுதலைக்காக, இனி தொடர்ந்து பரவாமல் இருப்பதற்காக, இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் முற்றிலும் அழிந்து போவதற்காக நாம் எல்லாரும் பல இடங்களிலே, பல தேசங்களிலே 187 தேசத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக நான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும். இதன் பிறகு ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கோம். எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்ததின் விளைவு என்ன? எஸ்தர் ராஜாத்தி அவள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் ஜெபித்தது விளைவு என்ன? ராஜாவின் முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் தகுதியை கொடுத்தார். ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜா அந்த நீதியின் செங்கோலை அவளுக்கு முன்பாக நீட்டுகிறார். அதன் பிறகு நடந்தது சங்கதி இல்லை, நமக்கு தெரியும். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நாம் எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்ட நாட்களில் கர்த்தர் கட்டாயமாக இந்த கொரோனா வைரஸ் இருந்து ஒரு விடுதலை தருவார். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பாக மன்றாடுகிறார். அவள் விருந்து வைத்து மன்றாடு ஜெபத்தை ஏற்கிற எஸ்தர் ராஜாத்திடத்தில் அவள் செய்தது என்ன? தன் ஜனங்களுக்காக மன்றாடினாள் என்று பார்க்கிறோம். அவள் தன் ஜனங்களுக்கு மன்றாடுகிறாள். 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அவர் ராஜாவிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கிறாள். என்ன மன்றாட்டு? ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எவ்வளவு அருமையான ஒரு மன்றாட்டு பாருங்களேன். ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஜீவன் பாதுகாக்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொண்டு நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் மன்றாடுகிறோம். நம்முடைய ராஜாவை இருக்க தேவனுக்கு மன்றாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பாய் கேட்பார். எனவே பயப்பட வேண்டாம். அவர் கண்டிப்பாய் இந்த மன்றாடுக்கு பதில் தருவார். நம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். நம்முடைய ஜனங்களுக்கு அவர் தான் பாதுகாப்பு. எல்லாம் கொரோனா வைரஸ் ஏற்ற நாளில் கர்த்தர் அழித்து போடுவார். நம்முடைய மன்றாட்டு இதுதான். எனவே பயப்பட வேண்டாம். அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவர் கண்டிப்பாகவே நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசமடை செய்கிற தேவன். அப்போ அவரை நோக்கி பார்த்தவர் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லையா? அப்ப கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நோக்கி பார்க்கிறானோ நமக்குள்ள வர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதத்தில் அநேகரை குறித்து நாம் வாசிக்கும் நல்ல ஒரு கேரக்டர் இந்த இடத்துல பார்க்கிறோம். 2 நாளாகும் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் ஒரு ராஜா, யோசபாத் என்ற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசபாத் ராஜா தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். 1ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவளோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்க மனுஷர்களும் கூட சேர்ந்து யோசபாத் ராஜாவோட யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த இடத்துல இதை கேள்விப்பட்டு இதை கேட்ட யோசபாத் ராஜா என்ன செய்தார் என்று பார்க்க போறோம். அவர் என்ன செய்தார்? அவர் நேரடி யுத்தத்துக்கு போகல. அவருக்கு பயம். இத்தனை ஜனங்கள் கூடி வரார்கள் சொல்லி அவருக்குள் ஒரு கலக்கம் வந்தது. 3ஆம் அதிகாரம் திறந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இடத்துல
சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு யோசபாத் ராஜா என்ன செய்தார்? அப்பொழுது யோசபாத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசை கூறுவித்தான். பாருங்க, கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் யோசபாத் ராஜா மண்டல காணப்பட்டது. 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேடி வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமில் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் கர்த்தரை நோக்கி அவன் பார்க்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவனுக்கு விரோதமாய் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியரும் அவருக்கு அந்த புறத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ண வந்த பொழுது யோசபாத் ராஜா செய்த ஒரே ஒரு காரியம், அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். தன் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து உபவாசித்து ஜபிக்கிறான். உபவாசி ஜபித்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்கிறான், பரலோகத்தில் நீர் அல்லவோ தேவன், நீதான் தேவன். கர்த்தரை நோக்கி பார்க்க, நீதான் தேவன், பரலோகத்தில் இருக்க நீதான் தேவன், தேவரே ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், நீங்க தான் ஜாதிகளையும் ராஜ்யங்களும் ஆளுகிறவர், உங்களுடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எங்களை ரட்சிக்க வல்லவர் என்பதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் நோக்கி பார்க்க நமக்கு தெரியும். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் என்று சொல்ல விடுதலை உண்டாகும் என்று நமக்கு தெரியும். அதே போல யோசபாத் ராஜாவும் இந்த காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறோம். உபவாசம் முதல் பாகத்தில் வாசிக்கிறோம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால், பாருங்க, கொள்ளை நோய் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும், அது மாத்திரமல்ல பட்டயம், நியாய தண்டனை இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு முன்பாக வரும்போது உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே இடுக்கள் எங்கள் விடுதலை தாங்கன்னு சொல்லி உம்மை நாங்கள் கேட்கும் பொழுது நீ ரட்சிக்கிற தேவன் என்பதை, ஆண்டவரே நீதான் ரட்சிக்கிற தேவன் என்பதை, உண்மையான தேவன் நீதான் என்பதை எங்கள் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே அதுபடி எங்கள் ரட்சிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல யோசபாத் ராஜா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறதை அந்த இடத்துல வாசிக்க முடியும். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், எங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான காரியங்கள், எங்கள் தேவனே எங்களுக்கு விரோதம் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டம் எங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது, இவளுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் மன்றாடுகிறான், தேவனை நோக்கி சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு நம்ம அதான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான இந்த கொரோனா கூட்டம், கொரோனா கொள்ளனை வந்திருக்கிற ஆண்டவரே, இதுக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியவில்லை. நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இதுக்கு நாங்கள் ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கல, இதை அழிக்க முடியல, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்குது. யோசபாத் ராஜா சொன்னது போல இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
புலமை கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி அவன் மன்றாடுகிறான். நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி நோக்கி பார்த்து எங்களை சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி. ஹல்லேலூயா. இதை கேட்ட யூதா கோத்திரத்தார் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்களாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நிற்கிறார்கள். என்ன நடக்க போகுது, கர்த்தர் என்ன பதில் சொல்ல போறான்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம உலக நாடுகள் முழுதும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கம் ஜெபங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலக நாடுகள் முழுவதுமாக இருக்க ஜனங்கள் எல்லாம் கூடி, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள், யூனியன் பிரதேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் கூடி தேவனுடைய பிள்ளைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற ஒரு கூட்டம். யோசபாத் ராஜாவும் அந்த யூதா கோத்திர அனைவரும் அவருக்கு முன்னால் நின்றார்களாம். அந்த நேரத்தில் அங்கே நடந்ததை வாசிக்கிறோம். அவள் நடுவிழுந்து ஒரு லேவின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சொல்லி அந்த இடத்துல பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 22 வாசிப்போம் என்று சொன்னால், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத் ராஜா அவளோடு கூட ஜனங்கள் ஒன்றும் செய்யலை. அவர்கள் செய்து ஒன்றே ஒன்று, தேவனை துதித்து பாடினார்களா? தேவனை துதித்து பாடினார்கள். அவளுக்கு விரோதமாய் அவர்களே எழும்பிக் கொண்டார்களா? மோவாபியருக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர் எல்லாம் அவர்களுக்கு விரோதம் அவளை வெட்டுண்டு மடிந்து போனார்கள். யோசபாத் அவளோடு குறைந்த ஜனங்களும் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள், அவரை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளை, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கார். சீக்கிரமா இது மாறும். நாம் செய்ய வேண்டியது அவரை துதித்து பாடி அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை முழு மனதோடு விசுவாசிக்கிற பிள்ளைகள். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் முழுதுமான மூலக்கல்லாயிருக்கும் இயேசுவை, மூளைக்கல் அவர்தான் நமக்கு மூலக்கல்லாயிருக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறவன், அவரை நம்புகிறவன் ஒருபோதும் பதறான். மூளைக்கல்லை விசுவாசிக்க வேண்டும், அவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, நமக்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்து. அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில பதற்றம் வராது. இப்படி நடந்து விட்டது, இப்படி இந்த சூழ்நிலை எப்பொழுதும் பதற்றம் வராது. காரணம், அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையிலே அவன் பதறாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாராம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. மூளைக்கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. மூளைக்கல்லா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் அவன் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஒருபோது மறந்துவிடக்கூடாது. நம் தேவனால் எல்லாம் கூடும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கத்தலக்கூடாது ஒன்றும் இல்லை. இதுக்கு உதாரணமா நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு செய்த அநேக காரியம் உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை செய்த காரியம் உங்களுக்கு தெரியும். என் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இந்த சூழ்நிலை யாரை விசுவாசித்துக் கொண்டிருக்க? மனிதனையா? மனுஷனுடைய வார்த்தை யாரை விசுவாசிக்கிறீர்கள்? தேவனை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசி, அவர் வார்த்தையை விசுவாசிங்க. இதான் நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. அவர் சொல்லிவிட்டார், இவர் சொல்லிவிட்டார், அவர் அப்படி கூறுகிறார், அந்த வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுத்தார்? யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். மனிதனை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில யாரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க போதரை விசுவாசிக்கிறீர்களா? உங்க போதர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை விசுவாசிக்கிறீர்களா? இல்ல,
இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுக்கு சொன்ன வாசம் விசுவாசிங்கள். அதுதான் உங்க வாழ்க்கையில பதற்றத்தை கொண்டு வராது. அதுவும் உங்க வாழ்க்கையில் வெட்கத்தை கொண்டு வராது. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய என்னவென்று சொன்னால், பேதுரு ராம் முழுதும் வலையில போட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அடுத்த காலையில் இயேசு கிறிஸ்து அவனுடைய படகுல இருக்கு அமருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரவாயில்ல, இன்னைக்கு இந்த படகை கடலுக்கு தள்ளி கொண்டு போடுங்க, வலையை போடுங்க, மீன்கள் கிடைக்கும். அப்ப பேதுரு சொல்ற, ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் என்ன பண்ணோம், வலையில போட்டோம், மீன் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்களா, அந்த வார்த்தையை நம்புறேன், நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உங்க வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன்னு சொல்லி வலைகளை போட்டான். அவருடைய வார்த்தையை நம்பி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை நம்பி அதை விசுவாசிப்பீர்கள் சொன்னால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அங்க நடந்தது. உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன்னு சொன்னேன். அந்த வலைகள் நடந்தது என்ன, வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்களா. அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கு அற்புதம் நடக்கும். இயேசுவையும் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் மகிமையை பார்க்க முடியும். அவரை விசுவாசித்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். அவர் மகிமையை வெளியரங்கமாக்குவார். இயேசுவை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். இயேசுவை விசுவாசித்தால் அதிசயம் நடக்கும். இயேசுவை விசுவாச சுகம் உண்டாகும். இயேசுவை விசுவாசித்தால் இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் மாறும். இயேசுவை விசுவாசித்தால் பாதுகாப்பு உண்டாகும். இயேசுவை விசுவாசித்தால் ஆசீர்வாதம் பெருகும். இயேசுவை விசுவாசித்தால் தேவையில் சந்திக்கப்படும். இயேசுவை விசுவாசித்தால் தடைகள் மாறும், தடைகள் உடையும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவருக்கு காத்திருங்கள், அவரை விசுவாசியுங்கள். கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற முடியும். அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தில் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் அந்த சிறைச்சாலைக்காரனை பார்த்து கூறுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் உங்க வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? அப்ப நீ முதலாவது கர்த்தராகிய இயேசு விசுவாசிக்க வேணும், வார்த்தை விசுவாசிக்க வேணும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அருமையான பிள்ளைகளே, அவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறீர்களா? உங்க விசுவாசம் எங்கே? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் சொல்லி இருக்கிறாரு. கவலையை என்மேல் வைத்துவிட சொல்லி இருக்கிறாரே, கவலைப்படாமல் இருக்க முடிகிறதா? உங்க வாழ்க்கையிலே அவரை நோக்கி பாருங்க, அவருக்காக காத்திருங்க. சங்கீதம் 54:4 இப்படியாக வாசிக்கிறோம், தேவன் எனக்கு சகாயர். அவர்தான் சகாயர், அவர்தான் சகாயர். கடந்த வாரத்தில் பார்த்தா அவர்தான் நம்ம பரிகாரி என்று பார்த்தோம். தேவன் ஒருவர் தான் நமக்கு சகாயம் செய்ய முடியும். அவரை நோக்கி பாருங்க. நாட்களை சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி பார்க்க ஒரு அனுபவத்தில் கடந்து வாருங்கள். சங்கீதம் 31:15 இப்படியாக சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது சொல்லி தாவீது கூறுகிறார். உங்க காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? தாவீது ராஜா நன்றாக கர்த்தரை குறித்து அறிந்திருந்தான். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. உங்களுடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. எனவே பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவா இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்காக கவலைப்படாதீங்க. இந்த நாட்களில் எல்லாருடைய யோசனை இதுதான். இந்த மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும்
இந்த பிரச்சனை இருக்குமே, அதன் பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேலைக்கு போகலை, வேலைக்கு போக முடியல, கையில் காசு இல்லை, பணம் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கவலை உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? கவலை உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? கவலையினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்பட வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். ஆகாரத்தை பாருங்கள் ஜீவனும், உடையை பாருங்கள் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வார்த்தையை சொல்லுகிறார். அன்மையான தேவ பிள்ளைகளே, 26ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனவே நாளை இருந்து கவலைப்படாதே. அன்மையான தேவ பிள்ளைகளே, என்ன செய்வேன் என்று தெரியல என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவைக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். உங்களை உண்டாக்கினவர் நான், உங்கள் ஒவ்வொரு உண்டாக்கின நான், உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவருக்காக காத்திருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை விசுவாசி, அவர் வார்த்தை விசுவாசிங்க. 31ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொரு மேலும் நோக்கமா இருக்கிறதா. ஆனால் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அருமையான தேவன் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை யாராவது பார்க்கிறீங்களா? என்னை கவனிக்கிற யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் கிடைக்குமா? நான் என்ன செய்வேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை ஒருவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் கண்டிப்பாய் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் செய்வார், ஒரு அற்புதத்தை அவர் செய்ய முடியும். எனவே பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்கள் எதை குறித்து பயப்படாது இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அவர் ஒருவர்தான் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறது. 33ஆம் அதிகாரத்தை, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்காரு. தேவ பிள்ளைகளே, பஞ்சகாலமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொள்ளை நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறாராம். ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்களை மண்ணை பாதுகாக்கிற அவர் தான். உலகில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள், இந்த நாட்டில் எத்தனையோ பேருக்கு இந்த கொரோனா வைரஸ், ஆனால் உங்களை என்னை பாதுகாக்கிறது அவர் தான். எனவே பயப்பட வேண்டாம், கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்துடனே துதித்தலுடனே அவர் சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அப்படியே தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன செய்வேன், வர மாதத்தில் நான் என்ன பண்ணுவேன், வீட்டு வாடகை கொடுக்கணும், வண்டிக்கு டியூ கட்டணும், எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பரமபிதாவே, உன்னதமான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீ சொன்ன வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நான் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உண்மையாகவே உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நோக்கி பார்த்து இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரே அற்புதங்களும் அதிசயங்களையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மணி கருத்தில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, இதா குமார பசுதாவின் நாமத்தில் ஆண்டவரே, ஜனங்களை ஆஸ்வதிக்கிறேன்,
ஆஸ்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்வது அவங்க பரிசுத்த தயவு கிருபை ஆண்டவரே உங்கள் நல்ல பரிபூர்ண சுகம் ஒவ்வொருடைந்து வழி நடந்துட்டு இந்த நாட்களில் அதிகமாய் முதல் காத்திருக்க அனுமதி தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே தேவையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவையை சந்திப்பீரா. யாரெல்லாம் சுகவி நம்புறாங்க சுகப்படுத்த முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வெளியில் போக்கில் வரது பாதுகாப்பு தாங்க, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்படுத்த வழி நடத்த முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்னும் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிலே இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை சுகப்படுத்துங்க. இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க ஆண்டவரை நீங்கள் தான் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு என்ற உன்னதமான நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்லாம் அழிந்து போவதாக, எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லாம் நிர்மூலமாகி போவதாக. சீக்கிரமாய் இந்த 140 சட்டம் தடை சட்டம் மாறணும். நாங்களுமே கூடி அந்த சபையில் ஆராதிக்க ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பலவிதமான ஆண்டவரே பிரச்சனைகள் மத்தியிலே, ஆண்டவரே தேவையில் மத்தியிலே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எல்லாருடைய தேவையை சந்தித்து வழி நடத்துங்க. ஊழியருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்க எல்லாரும் ஆசிரியத்தை வழி நடத்துங்க. ஏழை ஜனங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவையில் சந்திக்கப்படுவதாக கருத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்கள் சபை ஜனங்கள் எல்லாரையும் ஆசிரியங்க, சிறியோர் பெரிய எல்லாரும் ஆசிரியத்தை வழி நடத்தப்படி ஜெபிக்கிறோம். துதிக்கான மையம் நாங்கள் உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுக்கு சொந்தமான நல்ல நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் மாறாதிருப்பதாக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரே ஆஸ்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாட்களிலே வெளியில் போகும்போது மிகவும் கவனமாய் போக வேண்டிய நாட்கள். வெளியில் போகும்போது கண்டிப்பாய் முகமுறை மூடிதான் செல்ல வேண்டும். எனவே பார்த்து இருங்க. பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய தேவைகளுக்காக செபிக்கிறோம், உங்களுடைய சுகத்துக்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவார். மிகவும் கவனமாக இருக்க. இந்த நாட்களில் பலவிதமான யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் பலவிதமான செய்திகள் உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். எனவே சத்துருவான உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்க கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை அவர் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தை தரித்திருப்போம். இந்த வாரம் முழுது கர்த்தர் உங்களோடு உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.